கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் யார், ஹூ வி ஆர், இந்த தலைப்பிலே ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். செய்தியை நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்னதாக உங்களிடத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் செய்தியை கேளுங்கள். கேட்ட பின்னதாக மற்றவர்களுக்கும் அதை அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக உதவி செய்ய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் யார், ஹூ வி ஆர், இதை 3 சிறு தலைப்புகளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதல் தலைப்பு, கொடுப்பதில் நாம் யார், ஹூ வி ஆர் இன் கிவிங். இரண்டாவது தலைப்பு, பெறுவதில் நாம் யார், ஹூ வி ஆர் இன் ரிசீவிங். மூன்றாவது தலைப்பு, ஜெபிப்பதில் நாம் யார், who we are in praying. 3 தலைப்புகள். கொடுப்பதில் நாம் யார், பெறுவதில் நாம் யார், ஜெபிப்பதில் நாம் யார். முதல் தலைப்பாக நான் சொன்னேன், கொடுப்பதில் நாம் யார், who we are in giving. கொடுப்பதில் என்று நான் சொல்லும்போது கர்த்தருக்கு கொடுப்பதிலே நாம் யாராக இருக்கிறோம். நாம் நம்முடைய வேத புத்தகத்தை படிக்கும்போது ஏராளமான பேர் கர்த்தருக்கு கொடுத்ததை பற்றிய செய்தியை படிக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நான் நேரத்தை கருதி 2 பேரை மட்டும் நான் தெரிவு செய்கிறேன். நீங்கள் வேத புத்தகத்தை படிக்கும்போது மற்றவர்களையும் இந்த செய்தியோடு சேர்த்து நீங்கள் தியானிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கொடுப்பதிலே, கர்த்தருக்கு கொடுப்பதிலே நாம் யார். ஆதியாம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் 5ஆம் இந்த 3 வசனங்களையும் நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு காயீனும் அவருடைய சொந்த சகோதரனாகிய ஆபேலும் காணிக்கை கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காயீன் தன்னுடைய விளைச்சலின் பலனை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்தார். ஆபேல் தன்னுடைய ஆட்டு மந்தையிலிருந்து தலையீற்றை, அதுவும் கொழுத்த ஒன்றை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்தார். 2 பேரும் கொடுத்தார்கள். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது, கர்த்தர் காயினையும் காயினுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாமும் கூட காணிக்கை கொடுக்கிறவர்கள் தான். அப்படி நாம் காணிக்கையை கொடுக்கும்போது இன்றைக்கு நம்மை நாமே பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வது நல்லது. நாம் கொடுக்கின்ற காணிக்கை எப்படிப்பட்டது என்று அறிந்து கொள்வதும் நல்லது. நம்முடைய காணிக்கை காயினுடைய காணிக்கையை போல இருக்கிறதா, நம்முடைய காணிக்கை ஆபேலுடைய காணிக்கையை போல இருக்கிறதா, நம்முடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா, அல்லது காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்காமல் விட்டாரே அதை போன்று நம்முடைய காணிக்கையும் அங்கீகரிக்காமல் விட்டு விடுவாரா. இங்கே காணிக்கை கொடுத்த 2 பேரையும் நான் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எப்படி என்ன சொல்கிறது என்றால், காயினையும் அங்கீகரிக்கவில்லை, காயினுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. ஆபேலை அங்கீகரித்தார், ஆபேலுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார். எனவே ஆண்டவர் கொடுப்பவரையும் பார்க்கிறார், அவர்கள் கொடுக்கின்ற காணிக்கையும் பார்க்கிறார். அவருக்கு பிரியமான ஒன்றாக அது இருக்கும்போது கர்த்தர் அந்த காணிக்கையை கொடுக்கிறவரையும் அங்கீகரிக்கிறார், அவர் கொடுக்கின்ற அந்த காணிக்கையும் அங்கீகரிக்கிறார். அருமையான சகோதர சகோதரியே, இன்றைக்கு நாம் காணிக்கை கொடுக்கிறவர்களாக இருந்து காணிக்கை கொடுக்கிறோம். காணிக்கை நாம் கொடுக்கும்போது அது எப்படிப்பட்ட காணிக்கையாக இருக்கிறது. நாம் கொடுக்கின்ற காணிக்கை காயினுடைய காணிக்கையை போல் இருக்கிறதா, கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாத ஒன்றா, அல்லது ஆபேலுடைய காணிக்கையை போன்ற ஒன்றா, கர்த்தரால் படுகின்ற ஒரு காணிக்கையாக இருக்கிறதா. நீங்களும் நானும் யோசிப்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் எல்லோரும் காணிக்கை கொடுக்கிறவர்கள் தான். ஆனால் சிந்தித்து பார்ப்போம்,
நம்முடைய காணிக்கை கர்த்தரால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு காணிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய காணிக்கை மட்டுமல்ல, அந்த காணிக்கை கொடுக்கிற நாமும் கூட கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எனவே நீங்களும் நானும் தீர்க்கமான ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு எடுத்து, காணிக்கையை நான் கொடுக்கிறேன், என்னுடைய காணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து, என் காணிக்கை கர்த்தரால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு காணிக்கையாக, காணிக்கை கொடுக்கிற என்னையும் கர்த்தர் அங்கீகரிக்க கூடியவராக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காணிக்கையை கொடுக்க நாம் தீர்மானம் எடுத்து தொடர்ந்து காணிக்கை கொடுப்போம். அடுத்ததாக நான் சொன்னேன், பெறுகிறவர், அதாவது கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை, மனமகிழ்ச்சியான செய்தியை பெறுகிறவர். நாம் நம்முடைய வேத புத்தகத்தை படிக்கும்போது ஏராளமான பேர் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதமான அருமையான பாராட்டுகளை எல்லாம் பெற்றதை நாம் படிக்கின்றோம். நான் மறுபடியும் சொல்லுகின்றேன், நேரத்தை கருதி நான் 2 பேரை மட்டும் சொல்லி அந்த 2 பேரை வைத்து இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நாம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்போம் என்றால், 2 சகோதரிகள், மார்த்தாள், அவருடைய சொந்த சகோதரி மரியாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். வந்தபோது மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆனால் மார்த்தாள் தன்னுடைய சகோதரியாகிய மரியாளை போன்று ஆண்டவருடைய பாதத்திலே அமரவும் இல்லை, ஆண்டவர் சொல்வதை அவர் கேட்கவும் இல்லை. சமைப்பதிலே அவர் அக்கறை காட்டி ஆண்டவரை விட்டு தூரமாய் அடுப்பங்கரைக்கு அவர் சென்று பல வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்கின்றார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து அக்கறைப்படுகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. அந்த ஒன்றை உன் சொந்த சகோதரியாகிய மரியாள் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படையாக பேசுகிறார். அருமையான சகோதர சகோதரியே, ஆண்டவரிடத்தில் நாம் ஏராளமான காரியங்களை பெற்றிருக்கிறோம். நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபங்களுக்கு விடையை எதிர்பார்க்கிறோம். இன்னும் பல காரியங்களை ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நல்லது. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு மரியாளாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு அருகாமையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், பாராட்டுகிறார். நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நமக்கு கொடையாக கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவரை விட்டு ஆண்டவர் வந்தும், நம்முடைய இருப்பிடத்திற்கு வந்தும் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் மற்ற வேலைகளிலே நாம் ஈடுபாடு கொள்வோம் என்றால் ஆண்டவர் நமக்கு எந்த ஈடுபடாத பங்கையும் கொடுப்பதில்லை. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சற்று வருத்தத்தோடும் சொல்கிறார், நீ தேவையான ஒன்றை பெற்றுக்கொள்ளாமல் தேவையில்லாததை நீ தேடி அதை செய்வதற்காக அக்கறைப்படுகிறாய் என்று சொல்கிறார். அருமையான சகோதர சகோதரிய, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய காரியங்கள் ஏராளம் உண்டு. ஆண்டவருடைய ஆலய வழிபாட்டுக்கு செல்வது, ஆண்டவருடைய காரியங்களிலே நாம் ஈடுபடுவது, ஆண்டவரை பற்றி அறிவிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவது, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு அருகாமையில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்கிறோமா?
ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா? ஆண்டவர் நம்மை பாராட்டி ஆசீர்வாதமான சொற்களை சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? நாம் யார்? பெற்றுக்கொண்ட மரியாளா? பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பிருந்தும் அதை பெற்றுக்கொள்ளாமல் போன மார்த்தாளா? சிந்திப்போம். ஆண்டவருடைய அருமையான இந்த செய்தியை கேட்கிற நாம் இன்றைக்கு நமக்காகவும் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை பார்த்து சொல்கிறார். பலருடைய வாழ்க்கையில மார்த்தாளுடைய வாழ்க்கையில காணப்பட்டதை போல இருப்பதை நாம் பார்க்கிறோம். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து அக்கறைப்படுகிறாய். தேவையானது ஒன்று. அந்த தேவையான ஒன்றை மரியாள் பெற்றுக்கொண்டாள். ஆனால் நீ விட்டு விட்டாய். சகோதரனே, சகோதரியே, நம்மை பார்த்தும் ஆண்டவர் எப்படி சொல்வாரா? அப்படி சொன்னால் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்தும் பயனில்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை, அது பயனற்ற ஒரு வாழ்க்கை. எனவே நீங்களும் நானும் கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான உலக வாழ்க்கையை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? மரியாளை போல ஆண்டவருக்கு அருகாமையில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோம் என்பதை வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தி ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தையும் பாராட்டுதலையும் பெற்று தொடர்ந்து மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் உலக வாழ்க்கை வாழ்வோம். மூன்றாவதாக நான் சொன்னேன், ஜெபிப்பதில் நாம் யார்? Who we are in praying to the Lord. நான் மறுபடியும் சொல்கின்றேன், நம்முடைய வேத புத்தகத்திலே ஜெபித்தவர்கள் ஏராளம் உண்டு. ஆனால் இன்றைக்கு நான் நேரத்தை கருதி 2 பேரை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். லூக்கா நற்செய்தி நூலிலே 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம் என்றால், 2 பேர் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கிறார்கள். ஒருவர் பரிசேயர், இன்னொருவர் ஆயக்காரர். இந்த 2 பேரும் அங்கே ஜெபிக்கிறார்கள். 2 பேரும் ஜெபிக்க சென்றது மிக அருமையான ஒரு செயல். 2 பேரும் ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்க விரும்பினது அதுவும் ஒரு அருமையான செயல். ஆனால் அவர்கள் இருக்கின்ற இடமும் அவர்கள் சொல்லுகின்ற அந்த சொற்களும் தான் இப்பொழுது சிந்திக்கப்பட வேண்டும். பரிசேயர் ஆலயத்திற்கு உள்ளே பீடத்திற்கு பக்கத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபம் செய்கிறார். அவருடைய ஜெபத்தை நாம் பார்ப்போம் என்றால், நான் என்ற அந்த சொல் அடிக்கடி அவர் சொல்கின்றார். அது மட்டுமல்ல, நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் என்று சொன்னது, அவர் செய்த எல்லாவற்றையும் வெளிப்படையாக, இன்னும் சொல்லப்போனால் அவரை பற்றி மிக பெருமையாக நான் சரியாக செய்கிற ஒருவன் என்பதை காட்டிக்கொள்வதற்காக அவர் சொன்ன வார்த்தைகளைப் போல் இருக்கிறது. அதோடு மட்டும் அவர் நிற்காமல் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயக்காரரை பார்த்து அவர் ஆண்டவரிடத்தில் சொல்கிறார், அந்த ஆயக்காரனை போல் நான் இல்லை என்று சொல்லி மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்து தான் உயர்ந்தவன் என்பதை அந்த ஜெப நிலையிலிருந்து அவர் சொல்கிறார். இந்த ஜெபம் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அந்த பகுதியை நான் வாசிக்கும்போது, இந்த ஜெபம் கர்த்தரால், பரிசேயனுடைய ஜெபம் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் அதே ஆலயத்திற்கு வெளியே நின்று, தூரத்தில் நின்று, வானத்தையும் அண்ணாந்து பார்க்காமல் தன்னுடைய கரங்களாலே மார்பிலே அடித்து கொண்டு
ஆண்டவரே, பாவியாக இருக்கக்கூடிய என் மீது இறங்கும் என்று சொல்லி ஆயக்காரர் ஜெபிக்கிறார். இந்த 14ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், அவனல்ல, அதாவது ஆலயத்திற்கு உள்ளே பீடத்திற்கு அருகாமையில் நின்று தன்னை பற்றி பெருமையாக சொன்ன அந்த பரிசேயன் அல்ல, இவனே ஆலயத்தை விட்டு தூரமாய் நின்று வானத்தை அண்ணாந்து பார்க்க துணியாமல் மார்பிலை அடித்து கொண்டு தான் பாவி என்பதை வெளிப்படையாக அறிக்கையிட்டு ஜெபித்த ஆயக்காரனே தன்னுடைய வீட்டிற்கு நீதிமானாக திரும்பி போனார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் எல்லாரும் ஜெபிக்கிறவர்கள் அதிகமான நேரத்தை நாம் ஜெபிப்பதிலே செலவிடுகிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மை ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. நாம் யார்? ஜெபிக்கிற நாம் பரிசேயனை போல ஜெபிக்கிறோமா? ஆயக்காரரை போல ஜெபிக்கிறோமா? நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா? நம்மை பார்த்து இவனே நீதிமானாக வீட்டுக்கு போனான் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை சொல்லுவாரா? யோசித்து பார்ப்போம். நாம் யார்? ஜெபிக்கிறோம் என்பது நல்லது, அதிகமாக ஜெபிக்கிறோம் என்பதும் நல்லது. ஆனால் ஜெபிக்கிற நாம் நம்மை பற்றி சிந்தித்து பார்ப்போம். நான் யாராக இருந்து ஜெபிக்கிறேன்? பெருமையான வார்த்தைகளால் நான் அதிக நேரம் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி பலரோடு நான் சொல்லுகிறேனா? அல்லது ஜெபிக்கும்போது பாடுவதும் ஆண்டவருடைய வார்த்தையை அந்த ஜெபத்தின் ஊடே அடிக்கடி சொல்லுவதும், ஜெபத்தை நீண்ட ஒன்றாக ஆக்குவதும், ஜெபத்தை ஒரு சின்ன அருளுரையாக ஆக்கி ஜெபிப்பதும், இதெல்லாம் சரிதானா? மாயக்காரரே, மற்றவர்கள் அதிக வார்த்தைகளை சொன்னால் அது கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அப்படி நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய ஜெபம் சுருக்கமாக இருக்கட்டும். ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் நமக்கு போதனையாக சொல்லியிருக்கிறார். எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் யோசித்து பார்ப்போம். ஜெபிப்பதில் நாம் யாராக இருக்கிறோம்? உறுதியாக நீங்களும் நானும் அந்த ஆயக்காரராக இருந்து ஜெபிப்பதை நல்லது. அப்படிப்பட்டவராக இருந்து நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய மனநிலை, நம்முடைய ஜெபநிலை, நம்ம ஜெப வார்த்தைகள் எல்லாம் ஆயக்காரரை போன்றதாக இருந்தால் அது ஆண்டவருக்கும் பிரியம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய மகனாக மகளாக நாமும் அதை பெற்று சந்தோஷத்தோடு வாழலாம். எனவே நீங்களும் நாம் இன்றைக்கு நாம் யார் என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருக்கு கொடுப்பதிலே நாம் யார்? கர்த்தரிடம் பெறுவதிலே நாம் யார்? கர்த்தரோடு ஜெபிப்பதிலே நாம் யார்? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.